أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சற்று முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் மிக அழகிய முறையில் நிறைவான பல நல்ல விஷயங்களை நமக்கு கூறினார்கள். மார்க்க விஷயங்கள் சிலவற்றை கேட்பதே அதன்படி நடப்பவர்களுக்கு போதுமானவை. கேட்டு நடக்காதவர்களுக்கு எவ்வளவுதான் கூறினாலும் அது பிரயோஜனமாக இருக்காது. ஆகவே நாம் எல்லாம் கேட்கின்ற நல்ல விஷயங்களின்படி அமல் செய்வோமாக. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. வெறும் காதுக்கு மட்டும் ருசியாக ஒரு இனிமையாக இருந்தது என்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் இந்த ஒரு சபையை நம்முடைய இறை நம்பிக்கை ஈமான் அதிகரிப்பதற்கும், நம்முடைய தக்வா இறை அச்சம் அதிகரிப்பதற்கும், அல்லாஹுவின் மீதுள்ள நம் அன்பு அதிகரிப்பதற்கும், அல்லாஹுடைய பயம் அதிகரிப்பதற்கும், மார்க்க பற்று அதிகரிப்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, மதிப்பிற்குரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இறை நினைவில் மன அமைதி என்ற தலைப்பு இந்த நம்முடைய நிகழ்ச்சிக்காக, இந்நேர நிகழ்ச்சிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இறை நினைவில் மன அமைதி. அல்லாஹ் கி யாதுமே தில் கா சுகூன். அல்லாஹுவை நினைப்பதில் மனம் அடைகிற நிம்மதி, சுகூன், ராஹத். இந்த அவசர கால உலக வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் டென்ஷன் என்ற வார்த்தையை டென்ஷனோடு அதிகமாக சொல்வதை பார்க்கிறோம். எப்போது பார்த்தாலும் டென்ஷன். வியாபாரத்திலே டென்ஷன், கணவன் மனைவியோடு டென்ஷன், மனைவிக்கு கணவனோடு டென்ஷன், இருவருக்கும் பிள்ளைகளோடு டென்ஷன், பிள்ளைகளுக்கு பெற்றோரோடு டென்ஷன், ஆசிரியர்களுக்கு மாணவர்களோடு, மாணவர்களுக்கு ஆசிரியர்களோடு, நண்பர்களுக்கு நண்பர்களோடு. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு டென்ஷனான வாழ்க்கையில் வாழ்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சரியா? ஒரு அன்பான புன்முறுவலை, காசு பணம் வேறு எந்த நோக்கமும் சுயநலம் இல்லாத ஒரு புன்முறுவலை நம் சகோதரனிடமிருந்து பார்ப்பது அரிதாகிவிட்டது. என்னை நான் மூமின் அல்லது முஸ்லிம் அல்லது அவனுடைய சகோதரன் என்பதற்காக எந்த விதமான சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் என்னை சந்தித்து ஆற தழுவி என் சுக நலன்களை கேட்டு தெரியக்கூடிய நண்பன் எங்கே, சகோதரன் எங்கே, உறவினர் எங்கே? இவையெல்லாம் அரிதாகிவிட்ட காலம் இது. நோ மணி நோ டாக் என்று ஒரு நாட்டிலே பழமொழி சொல்வார்கள். அதாவது பணம் இல்லையா பேசாதே, பணம் இருந்தால் பார், பணம் இருந்தால் பேசு, பணம் இருந்தால் வா, பணம் இருந்தால் பழகு என்று பேசுவார்கள். பணமே வாழ்க்கையாக மாறிவிட்டது, பணமே வாழ்க்கையின் நோக்கமாக மாறிவிட்டது, பணமே நட்புகளை சேர்க்கக்கூடியதாக, உறவுகளை சேர்க்கக்கூடியதாக மாறிவிட்டது. புரிகிறதா? இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு
இந்த உடலிலே ஓர் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஒரு ரூஹ், ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. இந்த ரூஹுடைய முன்னேற்றம், இந்த ரூஹுடைய மகிழ்ச்சி, இந்த ரூஹை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் மக்களுக்கு பெரும்பாலும் எடுபட்டு விட்டது. சகோதரர்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்மை பல பேர் சந்தித்திருப்பார்கள், பல முறை நம்மிடத்தில் கேட்டிருப்பார்கள், நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா, நலமாக இருக்கிறீர்களா, சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று. எதை பற்றி கேட்டார்கள்? நம்முடைய உடலை பற்றி கேட்டார்கள். உடல் எப்படி இருக்கிறது, சாப்பிட்டீர்களா, உங்கள் வியாபாரம் எப்படி, தொழில் எப்படி, மனைவி எப்படி, பிள்ளைகள் எப்படி, குடும்பம் எப்படி என்று இந்த ஹயா மத்தியா, மெட்டீரியல் லைஃப், இதை பற்றியே கேட்டு முடித்திருப்பார்கள். நம்முடைய ஆன்மா எப்படி இருக்கிறது, நீங்கள் மனதளவில் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பற்றி யாராவது விசாரித்திருக்கிறார்களா என்றால் விசாரிப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. அன்பிற்குரியவர்களே, நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு உடல் வாழ்கிறது, உயிர் செத்திருக்கிறது. நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு உடல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உயிர் செத்து விட்டது. நீங்கள் கேட்கலாம், உயிர் செத்து விட்டால் மனிதன் செத்து விடுவானே, அது எப்படி உடல் வாழ முடியும் என்று. அன்பிற்குரியவர்களே, அந்த கருத்தில் இங்கே சொல்லவில்லை. ரூஹ் என்ற ஒரு ஆன்மாவை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லவா? இந்த ரூஹ் என்ற ஆன்மா, அதற்குரிய உணவுகள், அதற்குரிய நீர் பாசனம், அதற்குரிய ஊட்டச்சத்து கொடுக்கப்படாததால் இந்த ரூஹுக்கு மௌத்து வந்து விட்டது. உடலை இயக்கக்கூடிய ரூஹ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரூஹை இயக்கக்கூடிய ஊட்டச்சத்து இல்லாததால் இந்த ரூஹ் செத்து விட்டது. புரிகிறதா? உடலை இயக்கக்கூடிய, அதாவது கண்ணை பார்க்க வைக்கக்கூடிய, காதை கேட்க வைக்கக்கூடிய, கையை பிடிக்க வைக்கக்கூடிய, காலை நடக்க வைக்கக்கூடிய, உடலிலே உணர்வை ஏற்படுத்தக்கூடிய உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ரூஹின் மூலமாக அல்லாஹுவை அறிய வேண்டுமோ, எந்த ரூஹ் உள்ளத்திலே அல்லாஹுவின் அச்சத்தை ஏற்படுத்துமோ, எந்த ரூஹ் தொழுகையிலே மன அமைதி பெறுமோ, எந்த ரூஹை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மரணிக்கும் போது யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே என்னிடத்திலே நீ வந்துவிடு என்று அல்லாஹ் அழைப்பானோ, அந்த உயிர் செத்திருக்கிறது. புரிகிறதா? அந்த ரூஹ் ஜனாசாவாக ஆகிவிட்டது. தலைவலி, ஜலதோஷம், உடல் வலி, ஹார்ட் அட்டாக், பிபி, சுகர், இப்படியெல்லாம் உடலை பற்றிய பல நோய்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் செக்கப் இருக்கிறது. செக்கப் செய்கிறார்களா இல்லையா? தன்னுடைய பிபியை கண்ட்ரோலாக வைக்க வேண்டும், சுகரை கண்ட்ரோலாக வைக்க வேண்டும். இப்படி பலவிதமான கண்ட்ரோல் மனிதன் கையாளுகிறான். ஆனால் தன் ஆன்மாவை எப்படி கண்ட்ரோலாக வைக்க வேண்டும், தன் ரூஹை எப்படி செக்கப் செய்து கொள்ள வேண்டும், எங்கே செக்கப் செய்ய வேண்டும்? நீங்கள் பார்க்கலாம், கடை தெருவிலே செல்லும் போது பலவிதமான ஸ்கேன் சென்டர்கள் இருக்கும், பலவிதமான ஸ்கேன் சென்டர்கள் இருக்கும். ஆனால் ரூஹை ஸ்கேன் செய்வதற்கு எங்கேயாவது இடம் இருக்கிறதா துன்யாவிலே? எங்கேயும் இடம் இருக்காது. ஏன்? அவர்களுக்கு இந்த ரூஹை பற்றி அறிவே இருக்காது. யாருக்கு? மாற்றார்களுக்கு இந்த ரூஹை பற்றி அறிவு இருக்காது. அப்படி அறிவு இருந்தாலும் அது ஒரு சூனியமான அறிவு. அந்த அறிவு உண்மையான ஊட்டத்தை, உண்மையான தாக்கத்தை, உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவு அல்ல. இந்த ரூஹை செக்கப் செய்வதற்கு அல்லாஹ் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இந்த ரூஹை செக்கப் செய்வதற்கு, ஸ்கேன் செய்வதற்கு எல்லா விதமான ஸ்கேன், சிடி ஸ்கேன் என்று சொல்வார்களா என்று, ஒரே ஸ்கேனிலே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு மாஸ்டர் ஸ்கேன் செக்கப். அன்பிற்குரியவர்களே, பெரிய ஸ்கேனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அமைத்திருக்கிறான். யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், அது என்ன ஸ்கேன் என்று? மாஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, 5 முறை அந்த ஸ்கேனை கொண்டு நம்முடைய ஆன்மா செக் செய்யப்படுகிறது, செக்கிங் செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய வீட்டிலே, மஸ்ஜிதிலே 5 முறை தொழுகை நேரத்திலே அங்கே ரூஹுக்கு ஸ்கேன் செய்யப்படுகிறது.
அங்கே ரூஹை செக்அப் பண்ணப்படுகிறது. இந்த ரூஹ் எப்படி இருக்கிறது கேட்கலாம். எப்படி ஹஸ்ரத், எங்களுக்கு புரியலையே. அங்க போய் தக்பீர் கட்டி இமாம் சாப் எங்களை பார்க்காமலேயே தொழுகை நடந்து முடிச்சிடறாரு, நாங்களும் தொழுது முடிச்சிடறோம். அங்க எப்படி ரூஹுக்கு செக்அப் நடக்குது, ஸ்கேனிங் நடக்குது? கேள்வி வருமா வராதா? சொல்றது புரியலையே எப்படி? அன்பிற்குரியவர்களே, இங்கேதான் மார்க்க அறிஞர்கள் விளக்குகிறார்கள். மனிதன் என்ன செய்கிறான்? தொழுகைக்காக நிற்கும் போது ஒது செய்கிறான், உறுப்புகளை கழுகுகிறான். இந்த உறுப்புகளை கழுகும் போது, உடலில் உள்ள கை கால் முகத்தை கழுகும் போது இவனுடைய உயிர் கழுகப்படுகிறதா? இந்த உடலை கழுகும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லுகிறான், இவனுடைய ரூஹு கழுகப்படுகிறதா என்றால் ஒவ்வொரு நாளும் 5 முறை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நமக்கு ஸ்கேன் செய்யப்படுகிறது. ஹாஸ்பிட்டல்களிலேயே பெரிய 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 சிறந்த ஹாஸ்பிட்டல் எது? மஸ்ஜித். என்னை பொறுத்தவரை மஸ்ஜித் ஹாஸ்பிட்டல்களிலேயே சிறந்த ஹாஸ்பிட்டல். என்னை பொறுத்தவரை நான் விளங்கிய அளவிற்கு பூங்காக்களிலேயே சிறந்த பூங்கா மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு. என்னை பொறுத்தவரை நமக்கு தேவையான அத்தனை ஈமானிய சத்துகளையும், அத்தனை ஈமானிய உணர்வுகளையும், இறை நம்பிக்கைகளையும், இறை அச்சங்களையும், அல்லாஹ்வுடைய பயத்தையும், சகோதரத்துவம், சமத்துவம், நீதம், நேர்மை, பரஸ்பர அன்பு என்ற அனைத்தையும் நாம் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்வதற்கு, கடைபிடிப்பதற்கு, செயல்படுத்துவதற்கு சிறந்த கம்யூனிட்டி சென்டர் மஸ்ஜித். என்ன சிறந்த கம்யூனிட்டி சென்டர்? முஸ்லிம்களுக்கு வேறு ஒரு கம்யூனிட்டி சென்டர் தேவை கிடையாது. அவர்களுக்கு மஸ்ஜிதே எல்லாவற்றுக்கும் போதுமானது. இன்னும் சொல்ல போனால், முந்தைய காலத்திலே நபித்தோழர்களின் காலத்திலே இஸ்லாம் இருந்ததை போன்று இன்று இருந்திருக்குமே. ஆனால் நமக்கு கோர்ட்டும் தேவையில்லை. சிறந்த கோர்ட் நமக்கு மஸ்ஜித். சிறந்த கோர்ட் நமக்கு என்ன? மஸ்ஜித். அங்குதான் ஹலீஃபாக்களும் அவர்களுடைய காதிகளும் தீர்ப்பு செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் பிரச்சனைக்காக வருவார்கள், தொழுது விட்டு சந்திப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய சட்டம் உங்களுக்கு என்று சொல்வார்கள். ஆமன்னா சல்லம்னா சமிஅனா வ அத்தஅனா. ஈமானிய உணர்வோடு இறையச்சத்தோடு தொழுகைக்கு பின்பு அந்த விஷயங்களை கேட்கும் போது பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள். தவறான முறையிலே அவர்கள் பிறருடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை வராது. தக்வா ஏறி இருக்கின்ற காரணத்தால், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் பயம் வரும். பொய் பேசுவதற்கு மனம் துணியாது. தன் சகோதரனின் மீது வீணான பழி போடுவதற்கு மனம் துணியாது. தவறாக வந்திருந்தாலும் கூட தொழுகையிலே ஓதப்பட்ட வசனங்களை கேட்டு தௌபா செய்துவிட்டு அவர்கள் தவறான கேஸுக்கு வந்திருந்தால் வாபஸ் வாங்கி விட்டு சென்று விடுவார்கள். தவறான கேஸுக்கு வந்திருந்தால் வாபஸ் வாங்கி விட்டு சென்று விடுவார்கள். அபகரித்து வந்திருந்தால் தீர்ப்புக்கு முன்பே கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். காரணம் என்ன? தொழுகையிலே அப்படிப்பட்ட ஒரு தர்பியா, ஒரு ஸ்கேன் செய்யப்பட்டது. தொழுகையிலே அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தின் வசனங்கள் ஓதப்பட்டன. அதை கேட்டார், புரிந்தார், உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டது. இன்று என்ன? புரிவதே கிடையாது. மாற்றம் எங்கிருந்து வரப்போகிறது? ஓதுகின்ற வசனம் புரியுமா? என்று அன்பிற்குரியவர்களே சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள். இது ஒரு சுய பரிசோதனையின் ஒரு கூடமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மிலே இங்கு அமர்ந்திருப்பவர்களில் எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளை ஒரு ஆலிமிடத்திலிருந்து அல்லது ஒரு சரியான தர்ஜுமாவிலிருந்து நன்கு தெரிந்து படித்து மனப்பாடமாக வைத்திருக்கிறார்கள்? நான் தொழும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அதனுடைய பொருளை விளங்கியவனாக ஓதுகிறேன், அதனுடைய அர்த்தத்தை கற்றவனாக, அதை விளங்கியவனாக ஓதுகிறேன் என்று நம்மில் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? காலம் காலமாக பிறந்து 40, 50, 60 ஆண்டுகளாக முஸ்லிம்களாக இருக்கின்ற நம் சகோதரர்களுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ரஹ்மானுடைய தூய பெயர்களை பற்றிய அறிவு ஞானம் கூட இல்லை. அல்லாஹுவை ரஹ்மான் என்று அறியாதவன், ரஹீம் என்று அறியாதவன் எப்படி அல்லாஹுவின் மீது பாசம் வைப்பான்? பாசம் வருமா? அவனுக்கு பாசம் வரும். சரி, ஹைர். இந்த மஸ்ஜிதிலே தொழுகையிலே நமக்கு ஸ்கேன் செய்யப்படுகிறது. அந்த ஸ்கேன் உது செய்வதிலிருந்து ஆரம்பமாகிறது. நீங்கள் உங்களை என்ன செய்வார்கள்? ஒரு ஸ்கேன் சென்டருக்கு சென்றால் சுத்தமாக வாருங்கள் சொல்வார்களா? இல்லையா? சுத்தமாக வாருங்கள். அதற்கென்று ஒரு ட்ரெஸ் கொடுப்பார்கள். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுத்தம் செய்து விட்டு வர வேண்டும். அப்போதுதான் ஸ்கேனிங் சரியாக இருக்கும்.
அதுதான் அதுதான் ஒது. அது என்ன? ஒது. ஒரு மனிதன் ஒது செய்கிறான், ஆனால் ஒது செய்யும் போது அவனுடைய நினைவெல்லாம் கடையிலே இருக்கிறது, அவனுடைய நினைவெல்லாம் பணத்திலே இருக்கிறது, அவனுடைய நினைவெல்லாம் வரும்போது அவன் நம்மளை திட்டிவிட்டானே போய் பார்த்துப்பான் அவனை ஒரு கை, வரும்போது அவனை நம்மளை திட்டிவிட்டானே போய் பார்த்துப்பான் அவனை ஒரு கை, அவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டானே போய் பார்த்துப்பான் அவனை என்றெல்லாம் மன ஓட்டங்களோடு என்ற மன சிந்தனைகளோடு அவன் ஒழுவு செய்கிறான். என்ன ஆகிவிட்டது இப்போது? இவன் உடலை சுத்தம் செய்தான், உள்ளத்தை சுத்தம் செய்யவில்லை. எனவே ஸ்கேனிங் செக்கப்பினுடைய முதல் ஸ்டெப்பிலேயே அவன் தோல்வி அடைந்து விடுகிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், யாருடைய உள்ளம் ஒது செய்யும் போது அந்த ஒதுவிலே ஐக்கியமாக இருக்கிறதோ, ஒது செய்யும் பொழுது யாருடைய உள்ளம் பயத்திலே இருக்கிறதோ, அல்லாஹ்வின் நினைவிலே இருக்கிறதோ, அவர்களுடைய உள்ளம்தான் தொழுகையிலும் நினைவிலே இருக்கும், அவர்களுடைய உள்ளம்தான் தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய பயத்திலே இருக்கும். இப்போது புரிகிறதா? நம்மில் பலருக்கு தொழுகையிலே உள்ளம் ஆஜராகுவது இல்லை, தொழுகையிலே உள்ளம் நினைவு கொள்வதில்லை என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம்? ஒது செய்யும் போது மன ஓர்மையோடு ஒது செய்யவில்லை, அந்த தக்வாவோடு அந்த இறையச்சத்தோடு அந்த பயத்தோடு ஒது செய்யவில்லை, ஒதுவிலே மனம் ஒன்றவில்லை. எனவே அடுத்து தொழுகையிலும் மனம் ஒன்றாது. ஒதுவிலே மனம் நிற்கவில்லை என்றால் அடுத்து தொழுகையிலே மனம் நிற்காது. ஆகவேதான் பெரும்பாலான இமாம்கள் ஒது செய்யும் போது நீயத்தை ஃபரது என்று சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எண்ணங்களை கொண்டுதான். நான் ஒது செய்கிறேன் தொழுகைக்காக, இதை கொண்டு நான் அல்லாஹுவை தொழப் போகிறேன், சுத்தத்தை நான் எடுக்கிறேன், சுத்தம் செய்கிறேன் என்ற மனதிலே எண்ணம் இருக்க வேண்டும். இது இவனுக்கு உள்ளத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என் உடலை கழுவுகிறேன், என் கையை கழுவுகிறேன், முகத்தை கழுகும் பொழுது என் காதுகள் என் கண்ணை கழுகிறேன், என் காதுக்கு மசகு செய்கிறேன், தலைக்கு மசகு செய்கிறேன், ஆனால் இந்த கண்ணை கொண்டு கெட்டதை பார்த்து வந்திருக்கிறேனே, இந்த காதை கொண்டு கெட்டதை கேட்டு வந்திருக்கிறேனே, என் உடல் உறுப்புகளை எல்லாம் கழுகுகிறேன், ஆனால் என்னுடைய உள்ளம் தவறான சிந்தனைகளால், அசிங்கமான பார்வைகளால், கெட்ட செயல்களால் என் உள்ளம் அசிங்கமாக இருக்கிறதே, என் உள்ளம் நஜிஸாக இருக்கிறதே என்ற சிந்தனை அவனுக்கு ஏற்படும் போது ஒது செய்யும் போதே அவன் தௌபா செய்து விடுவான், ஒது செய்யும் போதே அவன் தௌபா செய்து விடுவான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட இறையச்சத்தோடு ஒது செய்கிற அந்த ஒது செய்கின்ற மக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு அடியான் ஒது செய்யும் போது அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனுடைய உடல் உறுப்புகளில் இருந்து கழுகப்பட்டு கீழே விழுகின்றன. புரியுதா? இப்போ புரியுதுங்களா? அது என்ன? கையை கழுகும் பொழுது கையில உள்ள பாவம் கீழே வந்துடுது, கண்ணை கழுகும் போது கண்ணால செஞ்ச பாவம், இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, புரியவில்லையே நமக்கு. ஏன் புரியவில்லை? அவர்கள் சொன்ன அந்த நோக்கத்தை புரியவில்லை. அந்த குஷூ இறையச்சம், அந்த இறையச்சத்தோடு ஒழு செய்யும் போது அவன் பயந்து விடுகிறான். எப்படி? உதாரணமாக, நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும், உங்கள் நண்பருக்கு ஒரு அன்பளிப்பு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது என்ன செய்வீர்கள்? தேர்ந்தெடுக்கிற பொருள் சிறந்த பொருளாக இருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கிற பொருள் சிறந்த பொருளாக இருக்க வேண்டும். பிறகு அந்த பொருளுக்கு அழகிய முறையிலே நீங்கள் ஒரு பேக்கிங் செய்வீர்கள். அப்படி செய்து அவருக்கு கொண்டு போய் அந்த அன்பளிப்பை சமர்ப்பிப்பீர்கள். சரியா இல்லையா? ஒருவன் என்ன செய்கிறான்? தேர்ந்தெடுத்த பொருள் மட்டமான பொருள், தேர்ந்தெடுத்த பொருள் கிழிந்து பழையதாகி மோசமான ஒரு பொருள், ஆனால் அந்த பொருளுக்கு அவன் நல்ல அழகான ஒரு பேக்கிங் செய்கிறான், கவர்ச்சியான ஒரு பேக்கிங் செய்கிறான். செய்து அந்த பொருளை அன்பளிப்பாக கொண்டு சென்றால் அந்த நண்பனை பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன சொல்வீர்கள்? என்ன சொல்வீர்கள்? இவன் கேடுகெட்டவன், இவன் மோசடியாளன், இவன் ஏமாற்றுக்காரன், தன் நண்பனை ஏமாற்றுகிறான், பாருங்கள் உள்ளே வைத்திருக்கிற பொருளோ மோசமான மட்டமான பொருள், ஆனால் இவன் அதற்கு செய்திருக்கிற பேக்கிங்கோ உயர்தரமான ஒரு பேக்கிங் செய்து கொண்டு செல்கிறான், இவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே,
இப்படித்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். யார் உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறார்களோ, யார் இறையச்சம் இல்லாமல் மன ஓர்மை இல்லாமல் உது செய்துவிட்டு அதே நிலையிலே வந்து தொழுகிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? முனாஃபிக். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பெயர் நமக்கு வேண்டுமா? நிச்சயமாக வேண்டாம். முனாஃபிக். ஏன்? இவன் உள்ளத்தை அசுத்தமாக வைத்துக்கொண்டு, உள்ளத்தை நஜிஸிலே வைத்துக்கொண்டு, உள்ளத்தை அழுக்கிலே வைத்துக்கொண்டு, உள்ளத்திலே அல்லாஹ்விற்கு பிடிக்காத எல்லா விஷயங்களையும் வைத்துக்கொண்டு, எல்லா விதமான நஜிசுகளையும் வைத்துக்கொண்டு, ஆனால் ஒது செய்துவிட்டு வெளியிலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி இப்படி நின்று குனிந்து பணிந்து செய்கிறான். வெளியில பேக்கிங் எல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா கல்பு அசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்துத்தான் இவர்களுடைய தொழுகைகள் முனாஃபிக்குடைய தொழுகைகள் என்று சொன்னார்கள். இவர்கள் தொழுகிறார்கள், 10ல் 1 மடங்கு தான் இவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது. சிலருக்கு 2 மடங்கு 3 மடங்கு, சிலருக்கோ அவருடைய தொழுகை பழைய துணியை போன்று சுருட்டப்பட்டு அவருடைய முகத்திலேயே வீசி எறியப்பட்டு விடுகிறது. சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இப்ப இந்த தொழுகை நம்முடைய ரூஹை ஸ்கேன் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பு. மஸ்ஜித் நம்முடைய ரூஹை ஸ்கேன் செய்வதற்கு, செக்அப் செய்வதற்குண்டான ஒரு அமைப்பு. ஒதுவிலே பார்த்தோம் அல்லவா? இப்போது தக்பீர். அல்லாஹு அக்பர் என்று ஒருவன் தக்பீர் கூறுகிறான். தக்பீர் கட்டியதற்கு பிறகு அவன் சனா ஓதுகிறான் அல்லது வஜ்ஜஹத் ஓதுகிறான், பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறான், பிறகு ஒரு சூராவை ஓதுகிறான். இவையெல்லாம் என்ன? அல்லாஹு அக்பர் என்பது என்ன? அல்லாஹு அக்பர் என்பது என்ன? என்ன அது? அல்லாஹ் மிக பெரியவன் என்று அல்லாஹ்வை புகழுகின்ற அல்லாஹ்வுடைய நினைவு, திக்ருல்லாஹ். அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வஇதா ذُكِرَல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும். அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறான், ஆனால் அல்லாஹ்வை பற்றிய நினைவே இவனுக்கு வரவில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். படி, இதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறதா? அல்லாஹு அக்பர் என்பதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறதா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிக மிக பெரியவன், எல்லாவற்றையும் விட பெரியவன். புகழிலே, புகழ்ச்சியிலே, உயர்விலே, கண்ணியத்திலே, மரியாதையிலே, கம்பீரத்திலே, அடக்கி ஆளுகின்ற ஆட்சியிலே அவனுக்கு மேல் யாரும் கிடையாது. எல்லா ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் வானவர்களும் ஜின்களும் மனிதர்களும் பறவைகளும் மிருகங்களும் அவனுக்கு கீழ்தான். அவன் நாடியபடி அவற்றை இயக்குகிறான். அவன் செய்தால் யாரும் அவனிடத்திலே ஏன் என்று கேட்க முடியாது. அவன் யாரை வேண்டுமானாலும் ஏன் என்று கேட்பான். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. நாடினால் இன்று நாட்காலியிலே உட்கார வைப்பான், நாடினால் நாற்காலியை பிடுங்கி சிறைச்சாலையிலே தள்ளிவிடுவான். நாடினால் கண்ணியத்தை கொடுப்பான், நாடினால் இழிவை கொடுப்பான். எல்லா நன்மைகளும் அவன் கரத்தில் தான் இருக்கிறது. பகலை இரவிலே நுழைப்பான், இரவை பகலிலே நுழைப்பான். செத்ததிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருவான், உயிருள்ளதிலிருந்து செத்ததை கொண்டு வருவான். அனைத்தின் மீதும் முழுமையான ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ் அக்பர். ரப்புடைய ஆற்றல் 7 வானங்களை அவை இல்லவே இல்லை அப்போது படைத்தான். குன் ஃபயகுன் இன்னமா அம்ருனா இதா அராத ஷைஅன் அன் நகூல லஹு குன் ஃபயகுன். நம்முடைய அதிகாரம் எல்லாம் சூரத்து நஹ்லுடைய 40வது வசனத்திலே சொல்கிறான். அதுபோன்று சூரா யாசீனுடைய கடைசியிலும் அவன் கூறுகிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. வானத்தின் மேல் அவனுடைய ஆட்சி, வானத்துக்கு கீழே அவனுடைய ஆட்சி, மேகத்தின் மேலே அவனுடைய ஆட்சி, மலக்குகளின் மீது அவனுடைய ஆட்சி, கடலுக்கு மேலே கடலுக்கு கீழே மனிதர்களின் மீது மிருகங்களின் மீது பறவைகளின் மீது இந்த உலகத்தில் உள்ள அணு அணு எல்லா பொருள்களின் மீதும் அவனுடைய ஆட்சியே அவனுடைய அதிகாரமே. வேற யாரும்
அவர்கள் விரும்பியபடி செயல்பட முடியாது. அல்லாஹ் ஒருவனை தவிர ஃபஅலுல் லிமா யுரித், நாடியதை செய்து முடிப்பவன். யஃஅலு மா யஷா, நாடியதை செய்தே தீருவான். யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைத்தே தீருவான். அவனை யாரும் அடக்க முடியாது, அவன் மீது யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ரப்பை அல்லாஹ் அக்பர் என்று கூறினான். ஆனால் கடுகளவு கூட அவனுடைய கல்பு அசையவில்லை. கடுகளவு கூட அவனுடைய கல்பிலே ஆட்டம் வரவில்லை. அவனுடைய கல்வியிலே மாற்றம் வரவில்லை. ஒரு நடுக்கம், ஒரு பயம், திடுக்கம். அல்லாஹுவை முன்னோக்கி விட்டேனே, இப்போது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அடுத்து நான் அல்லாஹுவோடு பேச போகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து சூராவை ஓத ஆரம்பிக்கிறான். குர்ஆன் என்றால் என்னவென்றே தெரியாதவர். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். முஸ்லிம்களிலே பலருக்கு குர்ஆன் என்றால் என்னவென்று சொல்ல தெரியாது. அல் குர்ஆன் கலாமு ரப்பில் ஆலமீன் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் பேசிய பேச்சு. குர்ஆன் என்ன? கலாமுல்லாஹ், அல்லாஹ் பேசிய பேச்சு. அல்லாஹ் தன் நபிக்கு இறக்கிய வஹி. ஓதுகிறார். அன்பிற்குரியவர்களை, இங்கேதான் மார்க்க அறிஞர்கள் விளக்குகிறார்கள், விவரிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இவன் தொழும்போது இவன் ஓதக்கூடிய விஷயங்கள் இவனுடைய உள்ளத்திலே ஓடினால், நாவிலே இவன் ஓதுவது போன்று உள்ளமும் ஓதினால், எப்படி உடலுக்கு நாவு இருக்கிறதோ உள்ளத்திற்கு ஒரு நாவு இருக்கிறது. உடலுடைய நாவு ஓத ஓத கல்புடைய நாவு ஓதினால், இந்த கல்புடைய திமாக், ஃபிக்ர், அகல், இந்த சதர் இதை சிந்தித்துக் கொண்டிருந்தால் இவனுடைய ரூஹ் சரியாக இருக்கிறது. இவனுடைய ரூஹ் சரியாக இருக்கிறது. இவனுடைய ஆன்மா சரியாக இருக்கிறது. இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான். இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. இவனுடைய உள்ளத்திலே மறுமை இருக்கிறது என்று பொருள். சரியா? இவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், சாதாரண மனிதனாக இருக்கலாம். இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் இவனுடைய கல்பிலே இருக்கிறது. ரப்பு இருக்கிறான், குர்ஆன் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது என்று பொருள். அல்லாஹு அக்பர் கபீரா. இன்னொருவன் ஓதுகிறான், தக்பீர் கட்டிவிட்டான், சனா ஓதுகிறான், சூரா ஓதுகிறான். ஆனால் உள்ளமெல்லாம் கடையிலே இருக்கிறது, உள்ளமெல்லாம் வியாபாரத்திலே இருக்கிறது. அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தவறானதை பார்த்தான், அது நினைவுக்கு வருகிறது. தவறானதை செய்தான், அது நினைவுக்கு வருகிறது. ஷைத்தானோடு இருந்தான், அந்த ஷைத்தான் இவனுக்கு நினைவில் வருகிறான் என்றால், இப்போது இவனுடைய கல்விலே இவன் எதை சிந்தித்தானோ அதுதான் இருக்கிறது. ஆகவேதான் மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய கல்விலே யார் இருக்கிறார், எது இருக்கிறது என்பதை நீங்கள் செக்அப் செய்து கொள்வதற்கு சிறந்த இடம் மஸ்ஜித், சிறந்த நேரம் தொழுகை. நீங்கள் தொழுகையிலே இருக்கும் போது உங்களுக்கு எது நினைவுக்கு வருகிறதோ அது உங்களுடைய கல்விலே இடம் பிடித்திருக்கிறது. புரிகிறதா? இப்போது நீங்கள் தொழுகையிலே நிற்கும் போது எது உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ, யார் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறார்களோ அவர் உங்களுடைய கல்விலே இருக்கிறார், அது உங்களுடைய கல்விலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படி இருந்தால், அந்த நிலை இருந்தால், மரணிக்கும் போது அல்லாஹ் அழைக்கின்ற யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்துமாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, மகிழ்ச்சியோடு மன திருப்தியோடு நான் உன்னை திருப்தி கொள்ள, நீ என்னை திருப்தி கொள்ள என் பக்கம் வந்துவிடு என்று சொல்கிற அழைப்பு அவருக்கு கிடைக்குமா? கிடைக்காது. யாருக்கு? யாருடைய உள்ளத்திலே தொழுகையில் அல்லாஹுவின் நினைவு வரவில்லையோ, அல்லாஹுவின் அச்சம் வரவில்லையோ, மறுமையின் சிந்தனை வரவில்லையோ, அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அது என்ன?
உள்ளத்திலே எப்படி அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வருவது, உள்ளத்திலே எப்படி அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வருவது, இதற்கு ஒரு பயிற்சி தேவை. எதுவுமே அன்பிற்குரியவர்களே பயிற்சி இல்லாமல் கிடைக்கப் போவதே கிடையாது. ஒரு முயற்சி செய்தே ஆக வேண்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக சொல்லிவிட்டான். சூரத்துல் அன்கபூத்துடைய கடைசி வசனம், யார் கஷ்டப்படுவார்களோ நம்மை அடைவதற்காக அவர்களுக்குத்தான் நம்முடைய வழிகளை நாம் அவர்களுக்கு காட்டுவோம். நீங்கள் அல்லாஹுவை அடைய வேண்டும், அல்லாஹுவின் அன்பை, அருளை, உண்மையான ஈமானை அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு சிரமம், ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகாட்ட மாட்டான். وَمَنْ جَاهَدَ فَإِنَّمَا يُجَاهِدُ لِنَفْسِهِ, நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் கூறுகிறான், அந்த முயற்சியின் பலனை நீதான் அனுபவிக்க போகிறாய். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்லவர்களாக நாம் மாறி, இறையச்சம் உள்ளவர்களாக நாம் மாறி, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்களாக நாம் மாறிவிட்டு நம் உள்ளத்திலே அல்லாஹ்வையும் மறுமையும் மார்க்கத்தையும் கொண்டு வந்து விட்டால் நமக்கு மறுமையிலே என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இப்போது பலன் கிடைத்தது யாருக்கு? நமக்கு கிடைத்தது. நாம் நமக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால், நம்மை சிரமப்படுத்தி இந்த தர்பியாவை அடைந்து கொண்டால் பலன் அனுபவிப்பவர்கள் யார்? நாம் தான் பலன் அனுபவிக்க போகிறோம். ஒரு ஹதீஸை பாருங்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறியதாக. எப்படி? அபூதர் கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கூறியதாக, யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك من ملكي شيئا. என் அடியார்களே, முன்னோரிலிருந்து பின்னோர் வரை, மனிதர்களிலிருந்து ஜின்கள் வரை எல்லோரும் இறையச்சமுடையவர்களாக ஆகிவிட்டாலும் என்னுடைய ஆட்சியை அது அதிகப்படுத்த போவதில்லை. என் அடியார்களே, முன்னோரிலிருந்து பின்னோர் வரை, மனிதர்களிலிருந்து ஜின்கள் வரை எல்லோரும் பாவிகளாக மாறிவிட்டாலும் என் ஆட்சியை அது குறைக்கப் போவதில்லை. அல்லாஹ் அக்பர். தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அவனுடைய பெயர் மகிமை மிக்கது, அவனுடைய புகழ் உயர்வானது, அவனுடைய பெயர் அருள் வளம் மிக்கது. நாம் அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்றால் என்ன? துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின் வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே நீ என்னை நினைக்கவில்லை என்றால் என்ன? நீ என்னை நினைக்கவில்லை என்றால் என்ன? நான் படைத்த 7 வானங்களும் அதில் உள்ள வானவர்களும் என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் படைத்த 7 வானங்களும் அதில் உள்ளவையும் அல்லாஹ் சொல்கிறான், வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. நான் படைத்த இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு பொருளும் இல்லை என்னை அது புகழாமல். இந்த மனிதன் நிராகரிக்கிறான், மனிதன் மாறு செய்கிறான். அல்லாஹ் படைத்த எந்த படைப்பும் மனிதனை, ஜின்னை தவிர அல்லாஹ்விற்கு மாறு செய்வது கிடையாது. ஒவ்வொரு மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. கடலில் உள்ள ஒவ்வொரு மீனும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. ஆகாயத்தில் பறக்கின்ற ஒவ்வொரு பறவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. காடுகளிலே உள்ள மரங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. பாலைவனங்களிலே உள்ள மணல்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. மலைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ்வுடைய பயத்தால் வெடித்து சிதறுகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான்.
உங்களுடைய உள்ளங்கள் பாறைகளை விட இறுகிவிட்டன. பாறைகள் கூட அல்லாஹ்வை பயப்படுகின்றன. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. பாறை அல்லாஹ்வுடைய பயத்தால் வெடித்து தெரிக்கிறது, உருண்டு ஓடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தீர்களா? நாம் அல்லாஹ்வுடைய நினைவிலே நம்முடைய உள்ளத்தை அமைதி பெற வைத்து, ஈமானை முழுமை பெற வைத்து, அல்லாஹ்வுடைய நினைவை உள்ளத்திலே கொண்டு வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய திக்ர் நம்முடைய உள்ளத்திலே வந்து விட்டால், இந்த கல்விலே வந்து விட்டால், நம்முடைய இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களும் சீர்பட்டு விடும். புரிகிறதா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற வசனத்தை பாருங்கள். அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். இந்த சுய பரிசோதனைக்குண்டான மிகப்பெரிய ஒரு அந்த திட்டம்தான் அல்லாஹ்வுடைய திக்ர் என்ற திட்டம், அல்லாஹ்வுடைய நினைவு திக்ர் என்ற திட்டம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்கள். புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஈமான் இருந்தால்தான் அங்கே வேலை செய்யும். மருந்துகள் எல்லாம் அங்கே வேலை செய்யும். செத்தவனுக்கு ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமா? செத்தவர்களுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து ஏதாவது பலன் கொண்டு வர முடியுமா? அது போன்றுதான் ஈமான். ஈமான் இருந்தால்தான் அறிவுரைகள் பலன் அளிக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஈமான். அதனாலதான் ஈமான் கொள்ளுங்கள், முதலாவதாக நம்புங்கள் அல்லாஹ்வை, நம்புங்கள் தூதரை, நம்புங்கள் குர்ஆனை, நம்புங்கள் மறுமையை. அப்போதுதான் அறிவுரைகள் பலனளிக்கும். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டால் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்கின்ற மக்கள், வயஹ்தி இலைஹி மன் அனாப், யார் அல்லாஹுவின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். அப்போ ஒருவனுக்கு ஹிதாயத்து வரலையே, அப்ப என்ன காரணம்? அவன் கடை பக்கம் திரும்பி இருக்கிறான், அவன் கல்லின் பக்கம் திரும்பி இருக்கிறான், அவன் மண்ணின் பக்கம் திரும்பி இருக்கிறான், அவன் பைசா துட்டின் பக்கம் திரும்பி இருக்கிறான், அவன் மனைவியின் பக்கம் திரும்பி இருக்கிறான், உலக செல்வத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறான், பதவியின் பக்கம் திரும்பி இருக்கிறான். அவனுடைய கல்பு அல்லாஹ்வின் பக்கம் இல்லை. எனவே ஹிதாயத்து கிடைக்கவில்லை. பஸ் ஓட்டுற டிரைவர் ஸ்டேரிங்கை கரெக்டா பிடிக்கணும். ரோட்டை பார்த்து பிடிச்சாதானே ரோட்ல வண்டி ஓடும். ஸ்டேரிங்கை திருப்பி வச்சிருக்கிறாரு, பக்கத்தில் உள்ள செவுத்தை போய் முட்டுற மாதிரி. எப்படி ரோட்ல வண்டி ஓடும்? வண்டி ஓடாது. அப்ப கல்பு அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். வயஹ்தி இலைஹி மன் அனாப். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு முதல் ஷரத்து என்ன? அல்லதீன ஆமனு, முதலில் என்னை நம்பு, அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை நம்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு செய்தியை சொல்கிறேன் கேளுங்கள். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த ஈமானை பற்றிய கவலை இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது, யா அல்லாஹ் எனக்கு ஈமானை கொடு, யா அல்லாஹ் எனக்கு ஈமானை கொடு என்று கதறுகிறோம். எந்த அளவு துன்யாவை கேட்கிறோமோ, பருப்பை கொடு, கோழியை கொடு, சாப்பாட்டை கொடு, கல்வியை கொடு, வியாபாரத்தை கொடு, தொழிலை கொடு, என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடு, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணா கொடு, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கொடு என்பதற்கெல்லாம் எவ்வளவு அக்கறையோடு மன ஓர்மையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். யா அல்லாஹ் ஈமானை கொடு என்று எவ்வளவு கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு அளவான உணவை கொடு. அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்கி வ ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூதா. யா அல்லாஹ் என்னுடைய உணவையும் என்னுடைய வாழ்க்கையும் முஹம்மதுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையும் அளவோடு ஆக்கிவிடு. எப்படி? அந்த வேலைக்கு இருக்கணும், சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு விட்டால் முடிந்து விட்டது. அடுத்த வேலைக்கு உழைக்க வேண்டும், உன்னிடத்திலே கையேந்த வேண்டும். யா அல்லாஹ் பரக்கத்தா கொடு. எப்படி? யா அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடு செல்வத்தை. கேட்கிறது தப்புன்னு சொல்ல வரல. இரண்டாவது விஷயம், இந்த துன்யாவை கேட்கின்ற அளவிற்கு மறுமை கேட்கப்படுகிறதா? அதான் இங்க பேச்சு. புரியுதா? துன்யா கேட்கப்படுகிற அளவுக்கு மறுமை கேட்கப்படுகிறதா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்கள் எடுத்து படிங்க. இங்க கூட பிரார்த்தனைன்னு ஒரு கிதாப் இருக்கு, அதை வாங்கி பாருங்க. ஏறக்குறைய 140 அல்லது அதை விட அதிகமான பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸுகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று வருகிறது. இதுல எங்கேயுமே யா அல்லாஹ் என்ன கோடீஸ்வரன் ஆக்கிடு, யா அல்லாஹ் என்ன பெரிய லட்சாதிபதி ஆக்கிடு என்று கேட்டதா இல்லை. என்ன கேட்டிருக்கிறார்கள்? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை புரட்டி போடுபவனே, என் உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது தரிபடுத்தி வை. உள்ளங்களை திருப்பி போடுபவனே, உன் வழிபாட்டின் மீது, உனக்கு கட்டுப்படுவதின் மீது என்னுடைய உள்ளத்தை திருப்பி வை. என்னுடைய உள்ளத்தை உனக்கு வழிபடுவதின் பக்கம் திருப்பி வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற ஒரு துஆவை பாருங்க. அல்லாஹ் நமக்கு அது போன்ற துஆக்களை அதிகம் கேட்கின்ற நல்ல வாய்ப்பை கொடுப்பானாக. அல்லாஹும்ம க்ஸிம்லி மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனி வ பைன மஆசிக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். யா அல்லாஹ், எனக்கு உன் பயத்தை கொடு. எந்த அளவு உன்னுடைய பயம் எனக்கு வேண்டும் என்றால் அந்த பயம் உனக்கு நான் மாறு செய்வதை விட்டு என்னை தடுத்து விட வேண்டும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட பிரார்த்தனை. எனக்கு உன்னுடைய பயத்தை கொடு. அந்த பயம் எனக்கு எந்த அளவு வேண்டும் என்றால் உனக்கு நான் மாறு செய்யக்கூடாது. உனக்கு நான் மாறு செய்வதிலிருந்து அந்த பயம் என்னை தடுத்து விட வேண்டும். அடுத்து, எனக்கு உன் மீது உறுதியை கொடு. உன் மீது உறுதி, அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் நாடாதது நடக்காது. அல்லாஹ் எது நாடுகிறானோ அதுதான் நடக்கும். உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து لو أن الإنس والجن اجتمعوا على أن ينفعوك بشيء لم ينفعوك بشيء إلا قد كتبه الله لك. மனிதர்கள், ஜின்கள், உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்க நாடினால் அல்லாஹ் எழுதிய பலனை தவிர அவர்களால் நமக்கு எதையும் கொடுக்க முடியாது. மனிதர்கள், ஜின்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினால் அல்லாஹ் எழுதிய தீங்கை தவிர அவர்களால் எதையும் செய்ய முடியாது. யகீன் அல்லாஹ்வை கொண்டு ஆகும். தவக்கல் அலல்லாஹ் வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்வையே சார்ந்து விடுங்கள் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால். உலக மக்கள் எல்லாம் அவர்களுடைய அணு ஆயுதங்கள், ஆட்டம் ஆயுதங்கள் என்னென்ன தயார் செய்து வைத்திருக்கிறார்களோ எல்லோரும் எல்லாவற்றையும் கொண்டு வரட்டும். ஒரு முஸ்லிம் தனியாக இருந்தால், அல்லாஹ்வின் நம்பிக்கை அவனுக்கு இருந்தால், அவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் அனைத்தையும் தூள் தூளாக ஆக்கிவிடும். அனைத்தையும் தூள் தூளாக ஆக்கிவிடும். பூமியிலிருந்து அவர்களை அல்லாஹ் சொருகிக் கொள்வான். காற்றை அனுப்பி அல்லாஹ் அடிப்பான். ஒரு இடியின் சப்தம் போதும் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் பிளந்து நெருப்பு கங்குகளாக, காய்ந்த சருகுகளாக ஆக்குவதற்கு. அல்லாஹ் அந்த ஈமானுடைய தாக்கத் அவ்வளவு பெரிய தாக்கம். புரியவில்லை, புரியவில்லை, புரியவில்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு யக்கீனை கொடு. இந்த ஈமான் இருக்கிறது, ஈமான் என்ற பெயர் இருக்கிறது, இந்த ஈமானிலே யக்கீன் இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யக்கீன் இருந்தால்தான் ஈமான், யக்கீன் இல்லாத இடத்திலே ஈமான் என்ற பெயர் இருக்கிறது, ஈமான் இல்லை. புரிகிறதா? ஒருவர் மூமின் என்று சொல்கிறார், ஆனால் அவர் தொழவில்லை. அப்போது என்ன அர்த்தம்? ஈமானிலே யக்கீன் வரவில்லை, ஈமானிலே யக்கீன் இன்னும் வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு எந்த அளவு யக்கீனை கொடு என்றால், யக்கீனை கொடு கொடு கொடு, எந்த அளவு கொடு, துன்யாவுடைய சோதனைகள் எல்லாம் எனக்கு அற்பமாக ஆகிவிடுவது. அன்பிற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விளக்கம், அவர்களை போன்று முன்னால் சென்ற நபிமார்களும் கஷ்டப்பட்டதில்லை, பின்னால் வரக்கூடியவர்களும் கஷ்டப்பட போவதில்லை என்று. பசியிலே 2 கல்லை வயிற்றிலே கட்டியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பல நாடுகளிலே வறுமை, பசி என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த முதலாளித்துவ கொள்கையால் இவர்களால் ஏற்படுத்தி கொண்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வறுமை. ஒரு மதிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வெளியே வருகிறார்கள். பார்த்தால் அதற்கு முன்பாக 2 தோழர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள், அபூபக்கரும் உமரும்.
உமர் வருகிறார், பிறகு அபூபக்கர் வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹுமா. உமரை பார்த்து அபூபக்கர் கேட்கிறார், அபூபக்கர், உமரே ஏன் மதிய வேளையிலே வருகிறீர்? அரபுகள் அந்த வெயில் காலத்திலே மதிய வேளையிலே தூங்கி கொண்டிருப்பார்கள், ஓய்வு எடுப்பார்கள், வெளியிலே வர முடியாது, சுட்டு எரித்து விடும், மயக்கம் எடுத்து கீழே விழுந்து விடுவார்கள். உமர் சொல்கிறார், பசி என்னை வெளியே கொண்டு வந்து விட்டது. இவர் யார்? முஸ்லிம்களுடைய இரண்டாம் கலீஃபா, பின்னால் முஸ்லிம்களுடைய இரண்டாம் கலீஃபாவாக ஆகப் போகிறவர். இன்று அவருடைய நிலை என்ன? பசி தாங்க முடியவில்லை, துடித்து விட்டேன், வெளியிலே வந்து விட்டேன். அபூபக்கர் சொல்கிறார், உமரே, அதுதான் நான் வெளியேறியதற்கும் காரணம், அதுதான் நான் வெளியேறியதற்கும் காரணம். முதலாம் கலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபா, முஸ்லிம்களுடைய முதல் ஜனாதிபதி. அடுத்த நேரத்தில் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து புரிந்து கொள்கிறார்கள், நம் மூவரையும் அதுதான் வெளியேற்றி விட்டது, வாருங்கள் அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்கிறார்கள். சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அங்கே உணவு தயாரிக்கப்பட்டவுடன் ஒரு சில ரொட்டிகளையும் அதிலே சில துண்டுகள் கறிகளையும் வைத்து ஃபாத்திமாவிடத்திலே அனுப்புகிறார்கள். ஃபாத்திமாவும் சில நாட்களாக இதை சாப்பிடவில்லை என்று கூறி, எப்படிப்பட்ட வறுமை இருந்திருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நெருக்கடி இருந்திருக்கும். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ரஅய்னல் ஹிலால் ரஅய்னல் ஹிலால் ரஅய்னல் ஹிலால், பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம். அதாவது 3 பிறைகளை பார்த்து விட்டோம். எத்தனை மாதங்கள் ஆயின? 3 தலைப்பிறையை பார்த்தா எத்தனை மாசம் முடிஞ்சிருக்கு? 2 மாசம் முடிஞ்சிருக்கு. சில முட்டாள்கள் இன்னைக்கு பேசுவாங்க, பிறையை பார்க்கறதுலாம் தேவையில்லை, கணக்கில் நோன்பு வச்சுக்கலான்னு. ரசூல்லா காலத்தில் யாரும் பிறையை பார்க்கலன்னு. சர்வ முட்டாள்களின் கூட்டங்கள் பிறையை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஹதீஸ்ல இல்லைம்பாங்க. இந்த ஹதீஸ்லாம் கண்ணுக்கு தெரியும். ஹதீஸை ஒழுங்கா படிச்சாதானே இஸ்லாம் வரும், அறகுறையா படிச்சா எங்க இருந்து இஸ்லாம் வரும்? சரி, அது தனி சப்ஜெக்ட். ஆயிஷா சொல்கிறார்கள், பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம். இப்ப மாசம் பிறை பார்க்கிறது பழக்கத்துல இருக்குது. ஹைர் வாங்க. ஆனால் எங்களுடைய வீட்டிலே சமையல் நடக்கவில்லை. அப்ப கேட்கிறாங்க அக்கா மக, அன்னையே எப்படிங்க வாழ்ந்தீர்கள்? சொல்றாங்க, தண்ணி பேரிச்சம்பழம், எப்பயாவது அன்சாரி வீட்டில் ஏதாவது சமைச்சா கொண்டாந்து கொடுப்பாங்க, சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பாருங்கள், நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு சுகத்தையும் வாழ்க்கை வசதிகளையும் நமக்கு கொடுத்து எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக நாம் இருக்கிறோம், எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு நேரத்திலே 2 விதமான உணவை சாப்பிடுகிறோமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நேரத்தில் 2 விதமான சாப்பாடு. காலையில இட்லியா, தோசையும் இருக்கும், பூரியும் இருக்கும், சப்பாத்தியும் இருக்கும், இடியாப்பமும் இருக்கா இல்லையா? சாப்பிட்றோமா இல்லையா? மத்தியான சாப்பாடா, சோறும் இருக்கும், சப்பாத்தியும் இருக்கும், சால்னாலையும் கறி இருக்கும், பொரிச்சு வச்சிருப்பாங்க, பிரட்டி வச்சிருப்பாங்க, காய்கறி இருக்கும். எல்லாம் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று மனமாற சொல்றதுக்கு இவனுக்கு வாய் வராது. சொல்லுவான், அஜர்த்திட்ட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அஜர், துவா செய்யுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, எனக்கு துவா செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். எது கஷ்டம்? ஒரு நேரத்திலே பல நேர உணவை சாப்பிட்டு முடித்திருக்கிறான், சாப்பிட்டதற்கு பிறகு உள்ள உணவு சாப்பிட்டதை விட அதிகமாக தேங்கி இருக்கிறது. இவன் சொல்லுகிறான் கஷ்டத்தில் இருக்கிறான், நெருக்கடியில் இருக்கிறான் என்று. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யோசித்து பாருங்கள் சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் உள்ள பயம், எதிரிகள் எப்போது வேண்டுமானாலும் தாக்கி விடலாம் என்ற பயம், அப்படிப்பட்ட பயம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இல்லை. அப்படிப்பட்ட பயம் இன்று இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு யக்கீனை கொடு, துன்யாவுடைய சோதனைகளை எல்லாம் அற்பமாக நான் கருத வேண்டும். வமினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா, உலகமெல்லாம் நம்மை எதிர்த்தாலும் சரி, இவர்களெல்லாம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, இவர்களெல்லாம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னோடு இருக்கிறது, தொழுகை என்னோடு இருக்கிறது, ஜகாத் என்னோடு இருக்கிறது, ஹஜ் என்னோடு இருக்கிறது, அல்லாஹ்வின் நினைவு என்னோடு இருக்கிறது. அல்லாஹ் நான் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு சென்றாலும் சரி எனக்கு அல்லாஹ் உதவி செய்து விடுவான். இவையெல்லாம் இல்லாமல் அவர்களை போன்று நீ அள்ளி சென்றாலும் சரி உனக்கு ஒண்ணுமே நடக்காது. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க, மார்க்கத்தை தவிர, ஈமானை தவிர எல்லாம் இருக்கிறது, அதனால் ஒன்றுமே நடப்பதில்லை. மார்க்கம் இருந்தால் எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் நடக்கும்.
பத்ரு மைதானத்திலே நம்புங்கள் சகோதரர்களே, நம்புங்கள் சகோதரர்களே, பத்ரு மைதானத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி அவருடைய வாள் உடைந்து விடுகிறது. உடைந்த வாளை வச்சு போர் செய்ய முடியுமா? போர் செய்ய முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? படித்து பாருங்கள் சஹீஹுல் புகாரி. தான் நின்றிருந்த மரக்கிளையை உடைத்து அந்த சஹாபியின் கையிலே கொடுக்கிறார்கள். மரக்கிளை மிகப்பெரிய உறுதிமிக்க வாளாக மாறுகிறது. தன் வாழ்நாள் வரை அதை வைத்து போர் செய்து கொண்டிருந்தார். வாழ்நாள் வரை அதை வைத்து போர் செய்து கொண்டு, நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் மரக்கிளைகள் கூட ஆயுதங்களாக மாறும். ஈமான் இல்லை என்றால் கையில் வைத்திருக்கின்ற ஆயுதங்களும் உங்களை பாதுகாக்காது. ஈமான் இருந்தால் கைப்பிடி மண்ணை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். பாதுகாத்தானா இல்லையா? ரசூலுல்லாஹுவையும் அபூபக்கரையும் இன்னா ஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி தூனாங்க, எல்லாருடைய கண்ணும் குருடா போச்சு. எங்க ஹிஜ்ரா சமயத்திலையும் அப்படித்தான், பத்ரிலையும் அப்படித்தான், உஹதுலையும் அப்படித்தான். நடக்கும். எப்போது? ஈமான் உள்ளவர்கள் இருந்தால் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, "வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா." யகீன கொடு, துன்யாவுடைய சோதனைகளை எல்லாம் அப்படியே அற்பமாக கருதி விட வேண்டும். பசியா பட்டினியா வாழ்க்கையில் இல்லையா பரவாயில்லை, ஹலாலை பேணி நான் வாழும் பொழுது அல்லாஹ் என்னை வைத்திருக்கிற நிலை எனக்கு போதுமானது. ஷர்த் என்ன? ஷர்த் என்ன? ஹலால் பேணப்பட வேண்டும். ஹராம் கி கமாயி நஹி. ஹராம்ல சம்பாதிக்கிறான், வட்டி வாங்கினா, ஹராமுடைய அத்தனை வழிகளையும் ஏமாற்றினான், மோசடி செய்தான், கலப்படம் செய்தான், எல்லாவற்றையும் செஞ்சு பங்களா கட்டியிருப்பான், வாசல்ல போட்டு வச்சிருப்பான், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. என்ன போட்டு வச்சிருக்கிறான்? வட்டி வாங்கி ஏமாற்றி மோசடி செஞ்சு கட்டின வீட்டுக்கு என்ன போட்டு வச்சிருக்கிறான்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. இது அல்லாஹ்வுடைய ஃபத்லா அல்லது அல்லாஹ்வுடைய அதாபா? அல்லாஹ்வுடைய அதாப். ஜகாத் கொடுக்காமல் கட்டப்பட்ட வீடு, ஜகாத் கொடுக்காமல் சேகரித்த செல்வங்கள், ஜகாத் கொடுக்காத இந்த ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அதாபு. அவன் போர்டு எழுதி வச்சிருப்பான், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத்தக். இதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். யா அல்லாஹ், எனக்கு அமலை கொடு 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 கொடு, எனக்கு அந்த அமலின் மூலமாக உன்னுடைய சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும். ஒரு நபி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் வழிபட வேண்டும், உனக்கு நான் அமல் செய்ய வேண்டும், அமலின் ஆசையை கொடு, அமலை அதிகப்படுத்தி எனக்கு, அதன் மூலமாக உன் சொர்க்கத்தை எனக்கு கொடு. இதுதாங்க ஈமான், இதுதான் யகீன். இன்னைக்கு நம்ம பேர் அல்லாஹ் கரீம், அல்லாஹ் மாஃப் கரேகா, அல்லாஹ் बहुत बड़ा है मुझे भी जन्नत में भेज देगा. எப்படி? அல்லாஹ் ரொம்ப பெரிய அருளாளன், என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் பாவம் செஞ்சுக்கிட்டு. எப்படி? பாவம் செய்து கொண்டு சொல்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் கருணையாளன், என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான் என்று. அன்பிற்குரியவர்களே, இப்லீஸ் இவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், இவனுடைய நஃப்ஸ் இவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இவன் இதே பாவத்திலே நீடித்து அந்த பாவத்தை இவன் சரிகாண ஆரம்பித்தால் இவன் காஃபிராகி இறந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படிப்பட்ட துவா பாருங்கள். இதைத்தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவிலே அமைதி பெறுகிறது. தமஅனீனா, கல்பிலே சுகூன், கல்பிலே சுகூன். பார்ப்பதற்கு வெளியிலே பதட்டம் இருக்கிறது, வெளியிலே ஒரு விதமான அச்சம் இருக்கிறது, ஆனால் கல்பிலே திருப்தி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உதவுவான் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவுக்கு கிளம்பிய போது பயந்து பயந்து கிளம்பினார்களா இல்லையா? கிளம்பினார்களா இல்லையா? மறைந்து மறைந்து புறப்பட்டார்களா இல்லையா? குகைக்குள் ஒளிந்து கொண்டார்களா இல்லையா? இவையெல்லாம் என்ன? இந்த உடல் வெளி தோற்றத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள், அஸ்பாபுகள். ஆனால் கல்பு எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தவக்குலை கொண்டு, நம்பிக்கையை கொண்டு கல்பு தடுமாறாமல் இருந்தது.
அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குகைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போது அபூபக்கர் சொல்கிறார், அந்த எதிரிகள் அந்த பக்கமாக வந்தபோது, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, இவர்களில் யாராவது ஒருவர் தன் பாதத்தை இப்படி கீழே பார்த்து விட்டால் நாம் இருப்பதை பார்த்து கொள்வாரே, பார்த்தால் இத்தனை 100 காஃபிர்கள் உருவிய வாளோடு நம்மை தாக்கினால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பலமுறை பயானிலே கேட்டிருப்போம், ஆனால் தனிமையிலே உட்கார்ந்து இதை பற்றி சிந்தித்து இருக்க மாட்டோம். இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய பிரச்சனை இதாங்க. பயான் கேட்டுட்டு போகும்பொழுது ரொம்ப நல்லா பேசினார் ஆலிம் ஷா, ரொம்ப நல்லா பேசினார், இங்க இருந்து வெளியே போகும்போதே மறந்துட்டு போயிடுவோம். எப்படி வீட்டில் போய் இன்னைக்கு பேசினாங்களே, என்ன பேசினாங்க, அதுல என்னென்ன விஷயம் நம்முடைய கல்வியிலே பதிந்தது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிலே எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்ன குறை நம்மிடத்திலே உள்ளது அங்கே சொல்லப்பட்டது, அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டுமே, இப்படியெல்லாம் அங்கே ஒரு சுய பரிசோதனை நடக்கிறதா என்றால் வெகு குறை, என்றால் வெகுவாக அது குறைந்திருப்பதை பார்க்கிறோம். சரி வாங்க, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? யா அபா பக்ரின், யா அபா பக்ரின், மா ظنك باثنين الله ثالثهما ان الله معنا لا تحزن ان الله معنا. அபூபக்கரே, அபூபக்கரே, இருவரை பற்றி எண்ணம் என்ன? அவர்களில் மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறார். இருவரை பற்றி உன் எண்ணம் என்ன? அவர்களோடு மூன்றாமவனாக அல்லாஹ் இருக்கிறான். கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அபூபக்கரையும் சேர்த்துக் கொண்டார். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் ஹமாரே சாத் ஹை. இப்படிங்க பார்ப்பதற்கு பயந்து வந்தார்கள், ஒளிந்து வந்தார்கள், இரவிலே வந்தார்கள், பதுங்கிக் கொண்டார்கள். ஆனால் கல்வி இங்கே எப்படி இருக்கிறது? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பான். கொடுத்தானா இல்லையா? கொடுத்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவிலே நிம்மதி பெறும் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவில்தான், அல்லாஹ்வை நினைப்பது கொண்டுதான், திக்ரை கொண்டுதான், பின்னால் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்லுவோம், இந்த திக்ரை கொண்டுதான் கல்புகள், என்ன கல்புகள், உள்ளங்கள், நெஞ்சங்கள் நிம்மதி அடைய முடியும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அன்பிற்குரியவர்களே, ஆஃப் பண்ணிங்க. அல்லாஹ் கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரால் கல்புகள் நிம்மதி பெறும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரால் கல்பு, அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதி பெறும். தமஅனீனா. சரி, அப்ப என்ன அர்த்தம் இங்கே? வசதி இருந்தாலும் இல்லை என்றாலும், உடல் சுகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும், உடல் சுகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும், பங்களாவிலே இருந்தாலும் குடிசையிலே இருந்தாலும், உடல் உறுப்புகள் எல்லாம் முழுமையாக இருந்தாலும் அல்லது ஊனமாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், கல்பிலே சுக்கூன் இருக்கும், கல்பிலே நிம்மதி இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரும் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்களா இல்லையா? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒண்ணுமே இல்லை, லேசா பல்லு வலி வந்திருக்கும், ஒரே பிரச்சனையா இருக்குங்க, பல்லு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. அல்லாஹ்வை குறை சொல்லுவோம், தாங்கவே முடியல, சின்ன தலைவலி, சின்ன வயிற்று வலி, சின்ன ஜலதோஷம், எங்கேயாவது லேசா கையில இடிச்சிருப்பான், அவ்வளவுதான், பொணாத்து இருக்குதே, தாங்க முடியாது.
இங்கே முசாபுக்கு கை வெட்டப்பட்டது, அப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் கூறுகிறார். இந்த கை வெட்டப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். நெஞ்சிலே ஈட்டியை கொண்டு குத்தப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைந்து விட்டேன், இந்தாங்க கொடியை இன்னொருத்தவங்க பிடிச்சுங்கப்பான்னு மௌத்தா போயிட்டே இருக்கார். எப்படிங்க? எந்த பயமும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டிலே 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 பெரிய இக்கட்டு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த இக்கட்டை போன்று உலகத்திலே இரண்டாம் அவருக்கு வந்து இருக்குமா? கப்பல்ல போனா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா பேர் யார் பேர் தான் வருது? இவங்க பேர் தான் வருது. சொல்றாங்க, தான் முதல்லயே சொன்னனப்பா என்ன தூக்கி போடுங்கப்பான்னு. எல்லாரும் ஒத்துக்க மாட்டேன்னாங்க. நபி ஆச்சு, நல்லவர் ஆயிடுச்சு. நான் நபிதான், ஆனா அல்லாட்ட கேட்காம வெளியே வந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். என்னங்க, ஆழ்கடல்ல கப்பல்ல இருந்து தூக்கி போட போறாங்க. எப்படி? ஆழ்கடல்ல கப்பல்ல இருந்து தூக்கி போட போறாங்க. இங்க கல்பு சுக்கூனா இருக்கு. வந்தது மீன், முழுங்கியது, கடலின் ஆழத்துக்குள்ளே செல்கிறது. ஃபனாதா ஃபி ظُلُمَاتٍ அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இருள்களிலே சிக்கி தவித்துக் கொண்ட யூனுஸ் என்னை அழைத்தார், கூறினார், இறைவா அல்லாஹுவே, உன்னை தவிர ஒரு ரப் இல்லை, உன்னை தவிர இலாஹ் ஒரு வணங்கப்படுகிறவன் யாரும் இல்லை, நான் அல்லவா குற்றவாளி, நீயோ பரிசுத்தவான். அவ்வளவுதான் சொன்னாங்க. கல்வி எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சா இல்லையா? இதை விட ஒரு நெருக்கடி இருக்க முடியுமாங்க? என்ன அடுத்த ஆகப்போது? அந்த மீனுக்கு அல்லாஹ் ஒரு ஹுக்குமா கொடுத்தா இங்கே உள்ளாரே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சட்னி ஆயிடுவாங்க. அவங்களா மாட்டாங்களா? அதனுடைய குடலுக்கு ஃபங்க்ஷன் ஆயிடு. என்னங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் அவனுடைய ஹுக்குமை கொண்டு அந்த மீனுக்கு கட்டளை வந்து கொண்டிருக்கிறது. ரப்பிடம் இருந்து குடலுடைய ஃபங்க்ஷன் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான். வயிற்றுல உள்ள ஆசிட் அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் எதையுமே ஃபங்க்ஷன் ஆக விடல. என் நபி உள்ளார வந்திருக்கிறார், ஒரு தப்புக்காக வேண்டி அங்க அனுப்பி இருக்கிறேன், நீ பேசாம இருங்கிறான். அவர் சொல்றார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? கொண்டு வந்து கரையில சேர்த்தானா இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஏன்? திக்ர், கல்பு அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருந்தது. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் சுகத்தை கொடுப்பான். وأني مسني الضر وأنت أرحم الراحمين وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. 18 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 18 ஆண்டுகள் உடல் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானதற்கு பிறகு 18 ஆண்டுகள் கழித்து சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நீயோ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அவ்வளவுதாங்க சொல்றாங்க. எப்படி? இன்றைக்கு என்ன ஆகும்? யா அல்லாஹ் என்னை போட்டு இப்படி வாற்றிய, உனக்கு என்ன லாபம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இன்னைக்கு எப்படி கேட்கிறான் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என்ன போய் கஷ்டப்படுத்துறிய, உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். நான் என்ன உனக்கு தீங்கு பண்ண, என்ன போட்டு இப்படி அதாபு பண்றீ? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதெல்லாம் காஃபிர்களுடைய இறை மறுப்பாளர்கள், அல்லாஹ்வின் மீது நேசமுள்ளாதவர்கள் சொல்கிற வார்த்தை. நபிமார்கள் எப்படி சொன்னார்கள்? இப்படித்தான், யா அல்லாஹ் நான் குற்றவாளி, நீ பரிசுத்தமானவன், லா இலாஹ இல்லா அன்த. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப தாங்க முடியல ஃபிரௌனுடைய அதாப். என்னங்க, கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய இன மக்களை அழைத்து வந்து ஆடறுப்பது போன்று கழுத்தை அறுக்கிறான் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டாளிகளும். எப்படி இருக்குங்க? எப்படிங்க? நம்ம பெத்த புள்ளைய ஒருத்தன் கொண்டு வந்து நமக்கு முன்னாடி கழுத்துல கத்திய வச்சு அப்படியே ஆடறுக்க, யுதப்பிஹூன அப்னாஅஹும், அல்லாஹ் சொல்றான், ஆடறுப்பது போன்று அறுத்தாரான். எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவனுக்கு கொடுத்துட்ட, இவன் இனி அநியாயம் பண்றான், இனி உன்னை ஏத்துக்க மாட்டேங்கிறான், யா அல்லாஹ் இனி நீ பாத்துக்க இவனை. கல்பிலே அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்தது. அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, அப்படியா மூசா, சரி போதும் பரவாயில்ல, ராத்திரியோட ராத்திரியா நீங்க போங்க, ராத்திரியோட ராத்திரியா போங்க. போகின்ற சூழ்நிலையை பாருங்கள். சென்று விட்டார்கள். முன்னால் கடலை போன்ற மகா சமுத்திரத்தை போன்ற நைல் நதி இருக்கிறது. இந்த பக்கம் யாரு?
ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் பனி இஸ்ராயலுக்கு இங்க பயம் கபிகிச்சு. யா மூசா, என்னப்பா முன்னாடி குழந்தைய கொண்டுகிட்டு இருந்தான், இப்ப நம்மளை கொல்ல போறான் பாரு, இப்ப நம்மளை வெட்ட போறான் பாரு ஃபிரௌனு, முன்னாடி நதி குதிச்சாலும் மாட்டிப்போம் நின்னாலும் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்னங்க நிம்மதி இது? அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்துச்சு, அல்லாஹ் கூட இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்து. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை, கல்பிலே அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த ஒரு மறதியின் நிலையிலிருந்து, ஒரு அலட்சியத்தின் நிலையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. கல்பிலே அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை என்றால், நினைவு இல்லை என்றால், பணக்காரன், பெரிய வசதி, ஆடம்பரமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை கல்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான் 20வது அத்தியாயத்தின் 124வது வசனத்திலே, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. யார் என் நினைவை புறக்கணித்து விட்டானோ, அல்லாஹ்வை நினைக்கவில்லையோ, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. பங்களா வீட்டில் தான் இருப்பான், ஆனால் நெருக்கடியை உணருவான். எப்படி? சுகமான மெத்தையிலே தூங்குவான், ஆனால் உள்ளத்திலே நிம்மதியை உணர மாட்டான். மனைவி இருப்பாள், பிள்ளைகள் இருப்பார்கள், எதை வேண்டுமானாலும் வாங்குவதற்கு செல்வம் இருக்கும், அங்கே கல்பு இருட்டிலே சிக்கி துடித்து கொண்டிருக்கும். ஏன் நண்பர்களே? எதனால்? அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ் இல்லை, கல்பிலே அல்லாஹ்வுடைய நினைவில்லை, ஒரு இருட்டிலே இருப்பதை போன்றிருப்பான். அன்பிற்குரியவர்களே, இங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய திக்ரை நாம் எப்படி அடைவது? எப்படி நம்முடைய உள்ளத்திலே அந்த நிம்மதி வருவதென்றால், அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திக்ருடைய அந்த தோற்றங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவா ரொம்ப பேருக்கு திக்ர் என்று சொன்னால் கையால சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயால் நாம் சொல்கிறோம் அல்லவா, இதை மட்டுமே திக்ர் என்று எண்ணுவார்கள். இது திக்ருடைய ஒரு வகை. இது என்ன? திக்ருடைய ஒரு வகை. அன்பிற்குரியவர்களே, திக்ரிலே பெரிய திக்ர் என்ன? அல்லாஹுவை 5 நேரம் மறக்காமல் அவற்றுக்குரிய நேரத்திலே தொழுகையை நிலைநிறுத்துவது. திக்ரில பெரிய திக்ர் என்ன? பெரிய திக்ர் என்ன? தொழுகை. புரியுதுங்களா? புரியுதா? जिक्र में सबसे बड़ा जिक्र अल्लाह की नमाज, 5 वक्त की नमाज उनके औकात में अदा करो. இதைத்தான் அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு வஹி கொடுக்கும்போது சொல்கிறான், வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. மூசா, நான் தான் அல்லாஹ், நான் தான் உன்னுடைய ரப்பு, என்னை தவிர இறைவன் வேறு யாரும் இல்லை, என்னை வணங்கு, தொழுகையை கடைபிடி, தொழுகையை நிலைநிறுத்து, என்னுடைய திக்ருக்காக, என்னை நினைப்பதற்காக. புரியுதா? இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, நாங்கெல்லாம் அல்லாஹ்வை திக்ரு செய்யறோம், எனவே பள்ளிக்கு தொழுக வர மாட்டோம் சொல்றாங்களா இல்லையா? இவர்கள் யார்? போலிகள், ஏமாற்றுக்காரர்கள். தங்களையும் ஏமாற்றத்திலே தள்ளி கொண்டார்கள், தங்களை நம்பியவர்களையும் வழிகேட்டிலே தள்ளிவிட்டார்கள். நபியை விட திக்ரிலே மிஞ்சிய யாராவது இருப்பார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன? காலிலே கொஞ்சம் தாக்கத்திருந்தது, அப்பாஸ் ஒரு புறம், அலி ஒரு புறம், இருவரும் தாங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதங்கள் தரையிலே அப்படியே சீக்க அவர்களை கொண்டு சஃபுக்கு கொண்டு வருகிறார்கள். படிக்கிறோமா இல்லையா? மரண நேரத்திலே கடைசி மூச்சுகளை எண்ணும் போது சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை தொழுகை, உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட உங்கள் அடிமைகள்.
தொழுகை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகை என்பது திக்ருடைய உயர்ந்த ஸ்தானம் இது. எனவே யார் ஒருவன் ஐங்கால தொழுகையை ஒழுங்காக தொழவில்லையோ, பெரிய பெரிய தஸ்பீ மணியை வச்சு உருட்டினாலும் சரி, அவன் தன்னை ஏமாற்றுகிறான். அவன் அல்லாஹ்வை திக்ரு செய்யவில்லை, அவன் போலி முனாஃபிக்காக இருக்கிறான். அவன் போலி முனாஃபிக்காக இருக்கிறான். இப்போது சிந்தித்து பாருங்கள், தொழுகையை சற்று பிரித்து பாருங்கள். இப்போது தொழுகையை சற்று பிரித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர் என்ன என்ன இது? இது என்ன? திக்ர். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இது என்ன? திக்ர். இது என்ன? திக்ர். சனா அல்லாஹ்வை புகழ்வது திக்ர். அல்லது இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இது என்ன? இதுவும் திக்ர். அதுக்கு பிறகு உள்ளார போறாரு. எதுக்குள்ளார போறாரு? எதுக்குள்ளார போறாரு? குர்ஆனுக்குள்ளே போகிறார். குர்ஆன் திக்ரிலே பெரிய திக்ர். வைன்னஹு லதிக்ருல் லக வ லிகௌமிக. குர்ஆன் அல்லாஹ்வை நினைப்பதற்கு பெரிய திக்ர். குர்ஆன் ஓதுபவன் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த குர்ஆன் ஓதுவதிலேயே மிகப்பெரிய உன்னத நிலை தொழுகையில் குர்ஆன் ஓதுவது. எப்படிங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அதிகமா குர்ஆன் ஓதினாங்க? தொழுகையில் அதிகமாக ஓதினார்கள். சஹாபாக்கள் எங்கே ஓதினார்கள் குர்ஆனை? தொழுகையில் ஓதினார்கள். ஆனா இப்ப பாருங்க, இப்ப புரியும் நமக்கு. இமாம் சாப் சுபுஹுல கொஞ்சம் ஓதிட்டார்னா, என்ன இமாம் சாப் இவ்வளவு நேரமா நிக்க வைக்கிறீங்களே, கால் வலிக்குது. அப்ப புரிஞ்சுக்குங்க, கல்புல அல்லாஹ் இல்ல, கல்புல அல்லாஹ் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையிலே, சுபுஹு தொழுகையிலே சூரா யூசுப் ஓதுவார்கள். என்ன ஓதுவார்கள்? சூரா யூசுப் ஓதுவார்கள், சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவார்கள், சூரா ஹூத் ஓதுவார்கள். எப்படிங்க நின்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையிலே நின்றால் சூரத்துல் ஃபாத்திஹா, பிறகு சூரத்துல் பக்ரா, பிறகு சூரா ஆல் இம்ரான், பிறகு சூரா நிசா, பிறகு அன்ஆம், மாயிதா. தர்தீபில மாயிதா அப்புறம் அன்ஆம் ஓதுனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மாத்தி ஓதி இருக்கிறாங்க. அன்ஆம ஓதுனாங்க, மாயிதாவை ஓதுனாங்க. 7 ஜுசுக்கள் அடங்கிய சூராவை ஓதி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ருக்குக்கு போறாங்க. எப்படி முடிஞ்சிச்சு? எதனால முடிந்தது? கல்புல அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்தது. திக்ரோடு ஒன்றி ஓதினார்கள். அதனால வழி தெரியல. இன்னைக்கு பாருங்க நம்முடைய மக்களுடைய நிலைமையை. தராவி அந்த பள்ளிக்கு போவோம், ஏங்க அங்க 52 நிமிஷத்துல முடிஞ்சிருது. எப்படி? 52 நிமிஷத்துல, 2 நிமிஷம் 52ல. இவர் எவ்வளவு நேரங்க தொழுவு வைக்கிறாரு? இவர் 55 நிமிஷத்துல தொழுவு வைக்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். வித்தியாசம் என்னங்க? ஒரு 3 நிமிஷம் கம்மி. அதுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் அந்த பள்ளிக்கு போவோம்டா, அங்க 50 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்கம்மா. இன்னொருத்தன் இப்படி சொல்லி 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 அரை மணி நேரம். எத்தனை ரக்காத் இவங்க தொழுகிறாங்க? 20 ரக்காத்து அரை மணி நேரத்துல தொழுகிறதா இருந்தா அது தொழுகையா இருக்குமா? அது தொழுகையா இருக்குமா? இவர்களை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய தொழுகை கோழியோ ஒரு காக்கையோ கொத்துவது போன்று இப்படி கொத்துவான், அவ்வளவுதான். எப்படி? இப்படி டொக்கு டொக்குன்னு கொத்தி எடுக்குதா இல்லையா? அந்த மாதிரி விடுவான். தக்பீர் கட்டுவான், டொப்புன்னு விடுவான், டொப்புன்னு எந்திரிப்பான், டொப்புன்னு விடுவான். அப்புறம் ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் முடிஞ்சு போய் செஞ்சு ஓடிட்டே இருப்பான். சில பேரை நீங்க பார்க்கலாம், பள்ளிக்கு வருவான், ஒழு செஞ்சிருப்பதை பார்ப்பீங்க, உள்ளார வந்திருக்க தான் பார்ப்பீங்க, திரும்ப வெளியே போவான். என்னடா டேய் இப்பதானே உள்ளார வந்தான், தக்பீர் கட்டினதுதான் தாமதம், டப்பு 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 ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் خلاص முடிஞ்சு போச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, திக்ரில் பெரிய திக்ர் என்ன? தொழுகையை அதற்குரிய நேரத்திலே அந்த உணர்வுகளோடு, அந்த தக்குவாவோடு, அந்த மன அச்சத்தோடு, மன ஓர்மையோடு ஓதப்படுகிற விஷயங்களை நினைவு கூர்ந்து தொழுவது, நிறைவேற்றுவது திக்ரிலே பெரிய திக்ர். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். எப்பா தொழுகையில உனக்கு குஷூ உள்ளம் இருந்துச்சா, அந்த தொழுகையில உள்ள உனக்கு ஒன்று விட்டதா, நீ மூமின், நீ வெற்றி அடைந்து விட்டாய். கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன்.
யக்திபூன். இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, பின்னாடி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க மார்க்க அறிஞர்கள்ட்ட. சுருக்கமா சொல்லி முடிச்சு போய் இன்னொரு 5 நிமிஷத்துல. அடுத்து என்ன? திக்ருகளிலே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலே, குர்ஆன் ஓதுவது, காலை மாலை இரவில் என்று நேரங்களை ஒதுக்கி அவ்வப்போது எப்போதெல்லாம் கிடைக்குமோ அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து ஓதுவது, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தொடர்பு பசுமையாக இருப்பது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டதோ அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உமக்கு இறக்கப்பட்ட வேத அந்த வசனங்களை நீர் ஓதிக்கொண்டே இருப்பீராக. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் குர்ஆன் ஒழுங்கா ஓதுறோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரு குர்ஆன் ரெகுலரா கரெக்டா தொடர்போட அடையாளம் வச்சு வச்சு இன்னைக்கு இந்த ஜுஸுவை முடிச்சேன், இன்னைக்கு இதை முடிச்சேன், இன்னைக்கு இதை முடிச்சேன்னு தொடர்ந்து யார் குர்ஆன் ஓதுகிறார்கள்? அப்ப புரிஞ்சுக்குங்க, நம்ம மருந்து சாப்பிடுறோம், நம்ம நிம்மதியை தேடுறோம், ஆனா நிம்மதி இல்லைன்னு அலைகிறோம். ஏன்? உண்மையான நிம்மதி எங்க இருக்குதோ அங்க நம்ம வரல. குர்ஆன் ஓதி இருந்தால், குர்ஆனோடு நேரம் கொடுத்திருந்தால் அங்கே கல்பு நிம்மதி அடைந்திருக்கும். இன்னொரு விஷயம் இதுக்குள்ளார இருக்குது. குர்ஆன் இன்றைக்கு ஓதும் போது ரொம்ப பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரிகிறது இல்ல. அரபி மொழியை படிக்காததால் அதனுடைய பொருள் விளங்கவில்லை. ஆகவே இவர்கள் குர்ஆனை ஓதினால் சவாபு, நன்மை என்னவோ கிடைத்துவிடும். ஆனால் அந்த ஹிதாயத்தும் அந்த புஷ்ராவும் அந்த ரஹ்மத்தும் குர்ஆனுக்கு உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அது கிடைக்காது. சவாபு கிடைச்சிரும். ஏன்? அவர்கள் பொருளை தெரியாத காரணத்தால். இப்ப அல்லாஹ்வை பற்றி ஓதும் போது அப்படியே கண்களிலே தண்ணீர், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி ஓதும் போது கண்களிலே தண்ணீர். இவர்களைத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைக்கும் போது அழுதவன் அரசுடைய நிழலிலே இருப்பான் என்று. இப்ப புரியுதா? புரியுதா? ஏன் குர்ஆனை ஓதுறாரு, சொர்க்கத்தை பத்தி வருது, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. நரகத்தை பத்தி வருது, அல்லாஹ்விடத்துல பயப்படுறாரு. அல்லாஹ்வை பத்தி வருது, ஆகிரத்தை பத்தி வருது, ஹஷரை பத்தி வருது, மஹ்ஷரை பத்தி வருது. யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கோ என்று துஆ கேட்கிறார். குர்ஆன் திக்ருகளிலே மிகப்பெரிய திக்ர். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப அதை மறந்து இருக்கிறோம், அலட்சியம் செய்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். தினைக்கு ரெகுலரா குர்ஆன் ஓதுறதுக்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. அப்ப வாழ்க்கையில எப்படி நிம்மதி வருதுன்னு பாருங்க, எவ்வளவு கல்விலே விசாலம் ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். அடுத்து மூன்றாவதாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வை நினைப்பதற்காகவே. இப்ப இந்த மூணாவது, முதல்ல சொன்ன பாருங்க, கையால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று என்றோமா இல்லையா? இப்போது நாம் செய்யும் போது அளவில்லாமல் செய்வது. இப்படி கையில மணியை வச்சுக்கிட்டோம் அல்லது மிஷினை வச்சு டக்கு டக்குன்னு அடிக்கிறதே கிடையாது. இரவிலே பகலிலே நீங்கள் அல்லாஹ்வை செய்யும்போது, திக்ர் செய்யும்போது அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 42வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. மூமின்களே, அல்லாஹ்வை அளவில்லாமல் திக்ர் செய்யுங்கள். நீங்க செய்யற திக்ர அளக்காதீங்க, எண்ணாதீங்க. அளவில்லாமல், எண்ணிக்கை இல்லாமல் அதிகம் அதிகம் திக்ர் செய்து கொண்டே இருங்கள். உட்கார்ந்துட்டீங்களா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளவு நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்க, அடுத்து எவ்வளவு நேரம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஓதிக்கிட்டே இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு வேலைக்கு அழைப்பு வருகிறவர், இதாங்க அதிகமாக திக்ர் செய்தல். ராத்திரில எந்திரிச்சு உட்கார்ந்தீங்க, ஒழு செஞ்சீங்க, தொழுதீங்க, உட்கார்ந்தீங்க, சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், லா இலாஹ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா துதி' மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா வذ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. இப்படி சொல்றான்ல, وَاذْكُرِ اسْمَ رَبِّكَ بُكْرَةً وَأَصِيلًا وَمِنَ اللَّيْلِ فَاسْجُدْ لَهُ وَسَبِّحْهُ لَيْلًا طَوِيلًا. நபியே, உமக்கு நாம் இந்த குர்ஆனை கொடுத்தோம், ஆகவே உன்னுடைய இறைவனுடைய கட்டளைக்காக நீர் பொறுத்திருப்பீராக. அவர்களிலே பாவிக்கோ இறை மறுப்பாளனுக்கோ நீர் கட்டுப்பட்டு விடாதீர். காலையிலே மாலையிலே உன் இறைவனின் பெயரை துதித்துக் கொண்டே இருப்பீராக. இரவிலே எழுந்து உன் இறைவனுக்கு முன்னால் சுஜூதிலே இருப்பீராக. நீண்ட இரவு அல்லாஹுவை சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பீராக. அல்லாஹு அக்பர். வஸப்பிஹு லைலன் தவீலா. இன்னைக்கு
இன்னைக்கு ராத்திரி நான் உட்கார்ந்து 5 மணி நேரம் மேட்ச் பார்த்தேன். ஷைத்தான் எப்படி உள்ளத்தை ஈடுபடுத்த வச்சிருக்கான் பார்த்தீங்களா? 5 மணி நேரம் 4 மணி நேரம். இன்னைக்கு நான் 3 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். எதுக்கு? தஹஜ்ஜுத் தொழுவதுக்கா? மேட்ச் பார்க்கறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான் ராத்திரில ரொம்ப நேரம் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க இப்படி ஒரு நேரம். அடுத்து இது மூன்றாவதா நான்காவது ஒரு தஸ்பீஹ். இது லிமிட்டட், கணக்குக்கு உட்படுத்தப்பட்டது. தொழுதுட்டீங்களா? கரெக்டா எண்ணி 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர், அல்லது 33 தடவை அல்லாஹ் அக்பர் 33 தடவை, ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத தான் நீங்க எண்ணணும். அதுவும் கையால தான் எண்ணணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அப்புறமா ராத்திரியில தூங்கும்போது என்ன அசதியா இருந்தாலும் சரி, என்ன டென்ஷனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட களைப்பா இருந்தாலும் சரி, 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு படுங்க. அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு அவ்வளவு பெரிய மன நிம்மதியை, உடல் ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கும் என்னுடைய மனைவி ஃபாத்திமாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி கொடுத்ததிலிருந்து நான் ஒருபோதும் விட்டதில்லை என்று. அப்போ ஒரு மாணவர் கேட்கிறாரு, சிஃபின் சண்டையில ரொம்ப பயங்கர ஈடுபாட்டோடு டென்ஷனா இருந்தீங்களே, அப்பயுமா ராத்திரில தூங்கும் போது இது செஞ்சீங்க? ஆமா, அப்பயும் ராத்திரில இதை தூங்கும் போது சொல்லிட்டு தான் நான் தூங்கினேங்கிறாங்க. இன்னைக்கு தூக்கம் வரலன்னு கோலி சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடுறாங்க? கோலிக்கு என்ன சொல்லுவாங்க? மாத்திரை சாப்பிடுறாங்க. எப்படியா மாத்திரையிலயா தூக்கம் இருக்குது? நிம்மதி இல்லை, டென்ஷன். பெட்ல படுத்து 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 பார்க்கறான். ஒழு செய்யறது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி உள்ள திக்ரு செய்யறது கிடையாது, அல்லாஹ் என்ற வார்த்தை வர்றது கிடையாது. ஒரே பகல்ல பார்த்த ஷைத்தான்லாம் ஞாபகத்துக்கு வருவான். எப்படி தூக்கம் வரும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். புரியுதுங்களா சகோதரர்களே? அப்புறம் இன்னும் சில திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கையோட சொல்லி கொடுத்திருக்காங்க. காலையில சுபுஹுக்கு பிறகு நீங்க 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இத 100 தடவை சொல்றதுக்கு அதிகப்படியா ஒரு 3 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். என்னங்க? நிதானமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இப்படி நிறுத்தி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, பக்கத்துல உட்கார்ந்து என்னடா இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பெயர்களை பரிகாசம் செய்யறது. இது கூடாது. சொல்லுனா என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய பாவங்கள் கடல் நுரை போன்றிருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். உங்களை விட சிறந்த அமல் செய்தவர் யாரும் இருக்க மாட்டார், இது போன்று இந்த திக்ரை செய்தவரை தவிர, அல்லது இதை விட அதிகமாக செய்தவரை தவிர. கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் சுருக்கமாக இருப்பதால் இதோடு முடித்துக் கொள்கிறோம். இன்னும் நிறைய திக்ருகளை பற்றி உண்டான நூல்களே மார்க்க அறிஞர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அவற்றை நாம் வாங்கி படித்துக் கொள்வோமாக. சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் பாருங்கள். 13வது அத்தியாயத்தின் அந்த 28வது 29வது வசனத்திலே உண்மையான மன அமைதி அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை நினைத்து வாழுதல். ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நிலைமை ஏற்பட்டதா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் கிடைத்தது. பெருமை கொள்ளாதீர்கள், மமதை கொள்ளாதீர்கள், கர்வம் கொள்ளாதீர்கள், செருக்கு கொள்ளாதீர்கள், அகந்தைக்கு ஆளாகி விடாதீர்கள். ஏதாவது சோதனை ஏற்பட்டதா, சோர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் இருக்கிறான், நாம் அல்லாஹ்விற்காக அவன் பக்கம் திரும்ப செல்கிறவர்கள். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். தன்னுடைய மகளுடைய குழந்தை மூத்தாகி விட்டார். தன்னுடைய மகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மகளே கவலைப்படாதே, சொல் இன்ன லில்லாஹி மா அஹத் வ இன்ன லில்லாஹி மா அத்தா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. எடுத்ததும் அவனுக்கு சொந்தமானது, கொடுத்ததும் அவனுக்கு சொந்தமானது, அனைத்தும் அவனிடத்திலே நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வளவு நிம்மதி பார்த்தீங்களா? முஸ்லிமுக்கு மௌத்தா போனாலும் பிரச்சனை கிடையாது, வாழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாது, கிடைச்சாலும் பிரச்சனை கிடையாது, இழந்தாலும் பிரச்சனை கிடையாது, அனுபவித்தாலும் பிரச்சனை கிடையாது, அதாபுல சிக்கிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்? இவனுடைய கல்பு அல்லாஹ்வோட இருக்கு. ஆகவே தான் அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி மறந்துவிட்டால் உங்களையே நீங்கள் மறக்கும்படி அல்லாஹ் செய்து விடுவான். இவர்கள்தான் பாவிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும்
நல்லோர்களில் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய நல்ல மூமின்களிலே முஸ்லிம்களிலே ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய உண்மையான திக்ரை செய்து அவனுடைய உண்மையான அன்பையும் அருளையும் அடைந்து மறுமையிலே அல்லாஹுடைய நற்கிருபைகளை அடையக்கூடிய நல்லோர்களில் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி